நாய் வருதுங்க அந்த போகுதா அந்த நாய் தாங்க அன்றைக்கி நம்ம கொம்பனை காலை கடிக்குதா இந்த போகுதா ஒரு செவலை நாய் சின்ன வலிச்சு ஏய் அத்து வர போகுதுரே அம்மிக்கு போயிடா பயப்புள்ள யார் அது நம்ம எத்துப்பிட்டு மகளை முக்கிய விட்டான் சேட்டை பாருங்க மறுபடியும் தண்ணி லைட்டாக கூடி இருக்குங்க. காரணம் நேற்று பேஞ்ச மழை அப்படி நல்லா சரியான மழைங்க. கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு. தரையெல்லாம் ஆனால் வெயிலுக்கு நல்லா காஞ்சிச்சுங்க. பரவாயில்ல, நான் கூட சகதியாக இருக்குன்னு நினச்சேன். சரியான மழை இன்னும் தண்ணி கூடிக்கிட்டு தாங்க இருக்குது. நெஞ்சு கூடும். இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக கூடிருங்க. நல்லா இந்த பண்ணை மரத்தை வரைக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். நேற்று மிச்சத்தட்டை எது இருக்கான்னு பார்க்க போகிறீங்களா? கரடி அங்கே எது இல்லை கரடி கடமாடு திண்ட மிச்சம்தான். நல்லா நேற்று சூப்பராக சாப்பிட்டாங்க மிச்சம் விடாமல் நம்ம பசங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக சத்தாவது கிடைக்கும். அடித்த காற்றுக்கு நல்லா நெத்த தின்றாங்க. ஊந்து கிடக்கு கருக்கு முறுக்கு தான் திராவரங்களை கிடைக்க மாட்டேங்குதா? அவ்வளோதானே. எனக்கு எந்தெந்த ஆடுகள் கழிய போகுதுன்னு தெரில. ஏன்னா ஈரனத்தா கண்டிப்பாக கழியும். எல்லா மரத்துலையும் நிறைய நெத்து இது விழுந்துச்சு. தின்றா ஒரு சவக்கண்டு தான் ஈரம் போடுறதுக்கு அதுக்கும் ஒம்பச்சேரி சீரமன்றம். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோடய பேர் வைரம். நேற்று ஒரு 6:30 போல் மழை பிடிச்சிச்சுங்க. 7:15 வரைக்கும் ஒரு நல்ல சரியான மழை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு காற்றோட மழை நல்லா அப்படி பண்ணி மூட்டமாக ஒரு மதிய டயத்தில் ஒரு புரட்டாசி மாதம் மழை. அந்த மழை இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இருக்கும். சரியான மழை. ஒரே மூட்டமாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 1/2 தான் சும்மா இட்டி மின்னல் பிச்சு பதறிடுச்சு. அதனால தான் எல்லா மரத்துலையும் நெத்து வந்து கிடக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டம் தான். இன்றைக்கி என்னன்னு தெரில. பழுன்னு மொத்தம் நடக்க முடியல வேறு. நெத்தத்துன்னு இன்றைக்கி வீட்டில் விடாமட்டேன். இப்போ காலையில் மேட்சில் பற்றி நடக்க விட்டு பார்த்தேன். பாதி தூரம் வந்து அதுக்கப்புறம் கால் வலி இதாகிடுச்சு. முள்ளா என்னன்னு தெரில. ஆனால் காண இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புகிறேன். உனக்கு தரேன் வா என்ன இந்த இளந்தாரி பிள்ளையே வந்து படுத்துருச்சு. யாத்தேன்டா முடியலையா தலை பயப்படாங்க. நான் நேற்று எப்படியும் மேய்ச்சும் போது மழை வெள்ளடி தவிச்சோம். மேயும் போதெல்லாம் வந்துச்சுன்னா நடுங்கியிருப்பாங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மார்கழி மாதம் இப்படி ஒரு பழத்தை இடி மின்னலோட மழை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி ஒரு மழை. நம்ம இடியம்னு சொன்னாப்புல இடியம்னு சொன்ன மாதிரி இடி குமுறிக்கிட்டு வந்து சரியான மழை. எனக்கு தெரிஞ்சு கொட்டம்லாம் கொஞ்சம் நனையாமல் போச்சு. நான் நனைஞ்சுன்னு தான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு நனையில. 6:30 போல் அப்போ தான் ஆடு கட்டிட்டு எல்லாம் நல்லா மட்டம் பழக்கா விட்டத்தை பிறந்த பாடு படுத்து கிடந்தாக்கே. நான் எல்லாத்தையும் உசுப்புறேன். என்ன நினைக்காங்க என்னடா நம்ம ஓனர் இப்போ தான் படுக்க விட்டு திருப்பி உசுப்புறேன்ட்டு. அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்தில் சட்டச்சட்டன்னு அடிச்சுங்க. நல்லா தண்ணி சாஞ்ச மழைங்க. என்ன மார்கழி மாதம் பழஞ்சால் அடுத்த 4 மாதம் இல்லாட்டி 6 மாதம் மழை வராது. மொழி வலது காலை வச்சு ஆரம்பிச்சுட்றா. உள்ளே போய் இறங்குடா போடா. தண்ணிக்குள்ளே இறங்கி நீ தான் இன்றைக்கி சாம்பிள் காட்டுறேன். சேம் நிற்கிறேன். தண்ணிக்குள்ளே போகாத அங்கே எடுத்துருப்பே. தண்ணிக்கு நேரம் தான் கூட்டி போகிறோம். தண்ணி இல்லாத பக்கமே கூட்டி போக எதுக்கு நின்ட்டீங்க? நீங்கள் நல்ல நேரம் பார்த்து இறங்குவீங்கள. தண்ணிலாம் இல்லைடா அந்த அளவுக்கு. இறங்க நல்ல நேரம் பார்த்து எப்போ இறங்க. மணி 12 மணி ஆகிப்போச்சு. இறங்க பா வாங்க டைம் ஆயிடுச்சு. எப்படி நிற்கிறீங்க? சித்தப்பு எங்கே போகிறேன் பாரு. தண்ணிக்குள்ளே போகிறான்டா. அத்தை தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணிக்குள்ளே போகிறீங்களா? இந்த பக்கம் வாங்கடா. இந்த பக்கம் நல்லா சேர் இல்லாமல் இருக்குது. என்ன கொஞ்சம் சேர் ஆயிடுச்சு. வேறு வழியே கிடையாதுங்க. என்ன ஒரு வெயில் அடிச்சுன்னா சரியாக போகும். ஆனால் மறுபடியும் சேத்துக்குள்ளே இருந்துன்னா கண்டிப்பாக சேத்து பொண்ணு வரும். ஓடிட்டாங்க ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து ஓடுற ஓட்டம் இன்றைக்கி வடக்க கரை வரைக்கும் போவாங்க. எல்லா மரத்தையும் இன்றைக்கி போய் ஹாய் சொல்லிட்டு வருவாங்க. எப்படி இருக்கீங்கன்ட்டு நல்லா விசாரிப்பாங்க. இன்றைக்கி போயிட்டாங்க. வேறு இங்கேருந்து ஆரம்பிக்குது மரம். அங்கிட்டு ஒரு பெரிய மரத்தில் இருந்தால் தான் உண்டு. பிறகு ஒன்று விடாமல் பிறகு விட்டுறாதா விட்டா போச்சு விடிஞ்சா போச்சு. அடித்து முடிச்சு காலி பண்ணு. நேரம் முடிச்ச அளவுக்கு நல்லா எங்கிட்டோ பரவாயில்ல. இந்த விறகு வெட்டுறவங்க கொஞ்சம் நாட்டுக்கரில் மரமாவது ஒரு 10-20 மரம் கிட்டாது நிற்கிது. இல்லாட்டினா அதையும் வெட்டி தள்ளியிருப்பாங்க. கொஞ்சம் அந்த மரம் இருக்கனால கரெக்டாக வெயில் காலத்துக்கு கொஞ்சம் 2-3 நெத்தவா திங்க விட்டுருக்கோம். இதாக போய் நிற்கிறாங்க. ஒரு கூட்டத்தமாக நிற்கிறாங்களா? சரசு எதுவும் கிடைக்கல. நிற்க கருக்கு முண்டை கரெக்டாக இங்கிட்ட ஆட்டையை போட்டவளா பரவாயில்லங்க. மூலிப்பையன் தான் முந்திக்கிறியான் பயவுள்ள. பாதி பேர் தான் இருக்காங்க. பாதி பேர் இதில் இருக்க தின்ட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த துவப்பை தின்றதுக்கு அதுக்கும் உப்பு இருக்குது. இதனால சிக்கன் அப்படி கடிக்கிறாங்களா அப்படியே பறிச்சு எடுக்கும். காரணம் துவப்புக்கு அதுக்கும் மண்ணையை பிடிக்குங்க. அதனால் எதை திம்போன்னு கடிக்கிறாங்களா? இப்படி திங்காதோடு கடிக்கிறாங்களா? வாங்க நீங்களும் 2 உப்பு கடி அந்த கடிக்க ஆரம்பிச்சா அப்படி அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நேரத்தை திங்கணும். இந்த உப்பு கடிக்கணும். சீக்கிரம் வகுறு நம்பி பசங்க விலைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன டைம் முக்கிய விட்டான் சேட்டை தண்டி கொம்பை வச்சுக்கிட்டு எப்படி முட்டிவிட்டான். வகுத்துலேயே முட்டிவிட்டாங்க. இதுக்கு தாங்க சின்ன குட்டிகளை கொஞ்சம் உஷாரணிலாம் ஊட போயிடாத முடித்தான். அது கொம்பு இதாக கொம்பை போச்சு. இதே கொம்பாக இருந்துச்சுன்னா கவுத்தை கிழிச்சு போடுங்க. இப்படியும் பரவாயில்ல. ஆடு இருந்தாலும் தவிச்சு இல்லாட்டி தூக்கி போட்டிருப்பான். சில நேரத்தில் இதே மாதிரி தாங்க இந்த ஆடுகள் வந்து புல்லுகள் கட்டும்போது கிடாக்கள் மற்ற ஆடுகளை முட்டுறதுக்கு காரணம் இதே காரணம். மற்றதே நல்லாயிருக்கும். அந்த முள் கட்டும்போது நெத்துக்கிட்டு ஊற்றுடும்போது அப்போல்லாம் அப்படியே சண்டையில் இடத்துல ஏட்ட வறண்டு சண்டை வரும். அதனால் சில சென்னை ஆடுகள் ஒதுங்கிக்கிறோம். அப்பப்போ இந்த தலையிட்ட ஆடுகள் குட்டிலாம் விவரம் தெரியும் ஊட போய் நிற்கும். அப்போ வகுத்தில் ஒரு முட்டும் இந்த மாதிரி முடிச்சுன்னா செனை களையும். அதனால் குறம்பத்த குட்டிகள் நிறையா வரும். காரணம் காசு இப்படி தாங்க. ஒன்றுக்கு அந்த விவரம் தெரியாத குட்டிகள் ஊட போயிட்டு இது முட்டு வாங்கும். இதான் ஏகப்பட்ட சம்பவம் இப்படி தான் நடக்கும். நீ தின்னு உன் மகளுக்கு கொடுத்தோம்னா அவளுக்கு கழியும். நீ ஏன் தின்னு தெரியாமல் அவளுக்கு தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போது கொடுப்போம். பார்த்தான்னுச்சுக்க பின்னாடியே வர்றா
கொடுக்கக்கூடாதுங்க. ஈரனத்தா அது சேராது வேறு, கழிச்சல் வந்துடும். அதுக்கு தான் பயந்துக்கிட்டு நல்லா காய விட்டு கொடுக்குறேன். வெயில் அடிச்ச மாட்டேன் கூடவே திடுறா. உங்கள் அம்மாவுக்கு முடியல, கூடவே வர்றா. அம்மா வாமா வாமான்னு கூடவே கூப்பிட்டு வரா. அதனால் வீடியோவில் இந்த மரத்தோட இலை என்னென்னு கேட்டிருந்தேன். அது சில நண்பர்கள் சொன்னாங்க, இதாங்க பூவரசம் இலைன்னு சொன்னாங்க. நான் பூவரசம் மரத்தை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்க. மரம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி கொடியாக வளரணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ஆடுகள் நல்லா கடித்து சாப்பிட்றாங்க. நல்லா மிச்சம் இல்லாமல் இதில் இருக்கிற காஞ்சலத்தை நல்லா கடிக்கிறாங்க. பச்சை இலையோட காஞ்சலுக்கு தான் நல்லா இவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போல். இந்தா பலூன் பாய்ஸ் கடிக்கிற மாதிரி வேமா ஓடிடுறா. என்னமோ நினச்சி கடி ஓ மகன் அதை விட வேமா ஓடிடுறா. அந்த தின்றி நான் திங்க மாட்டேன், அவளுக்கு ட்ரைனிங் இல்லை. இப்போ தான் நம்ம பலூன் தான் ட்ரைனிங். நல்லா பரவாயில்ல. இந்த மாதிரி கொடியாத்தே வளர்ந்தா தின்னு வாக்கில் ஆளுக்கொன்று காஞ்சது கிடைக்க. வெயில் காலத்தில் நிறையா கிடக்கும். இந்த அப்படி தூர் கீழே விழுந்து கிடைக்கும். அது ஓடி திம்பாங்க. நிறையா கடிச்சு கடிக்க பரவா கடிச்சா பரவாயில்லையா, ட்ரைனிங் எடுத்து அம்மாட்டேன். நீ நல்லா ஒரு பொழைச்சிக்கிறபடி நல்லா பொழைச்சிக்கிறோம். தருமபுரி மாவட்டத்துலேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் சொல்கிற சவுண்டில் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அதுக்கு என்ன பேர்னா கழுத்தறிஞ்சுன்னு சொல்லியிருந்தார். அதே போல் நான் இப்போ நம்ம ஏரியாவில் மதுரை ஏரியாவில் இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. அதாவது நான் உங்ககிட்ட பொதுவாக சொல்கிற பேர் சவுண்டு இல்லை. வட மாநிலத்தை அந்த பக்கம் கூப்பிட்றது சுபா புல்லுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஏரியாவில் என்ன குளம் சொல்லுவாங்கன்னா, இது கூவா குளம்னுவாங்க. அது நிறையா பேர் எழுப்பீங்க. இன்னொரு விதம் சொல்லுவாங்க, இது பேர் உசுல குளம்னுவாங்க. எத்தனை பேர் இருக்குங்க வித்தியாசத்துக்கு ஒரு குலைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் சொல்கிறாங்க. சில மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இதை விட வேறு பேர் இருக்கலாம். அப்படி இருந்தால் சொல்லுங்கள். வித்தியாசமாக ஒரு கழுத்து தெரிஞ்சிச்சு. அது போக இன்னொரு நண்பர் ராமநாதபுரம் மாவட்டத்தை நினைக்கிறேன். அவங்க ஊரில் இந்த சவுண்டர் போல் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டுத்தீவனம்னு சொல்கிறாங்க. அவங்க ஏரியாவில் கொஞ்சம் நிறையா இருக்குமா, மரமாக நிறையா வளர்த்துருப்பாங்க போல். அப்படியே சின்னதுலேருந்து கட்டி விட்றாங்க, ஒன்றும் செய்யாது. நம்ம ஏரியாவில் இந்த புல்லை கட்டும்போது நான் அனுபவப்பட்டதில் வரைக்கும் கொஞ்சம் வாடை விட்டு கட்டினா நல்லா இருக்குங்க சவுண்டில். அப்படியே கொட்டினா அதை கழியுது. ஆனால் ராம்நாடு இந்த ஏரியாஸில் அப்படியே தான் கட்டுறேன்னு சொல்லி ஒரு நண்பர் ஃபோனில் அப்படி தான் சொன்னார். நாங்கள் அப்படி தான் கட்டுவோம், எங்களுக்கு இதாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஏரியா என்னன்னு தெரியல, இது அப்படியே உடிச்சு கட்டினா பயவலிக்கு எல்லாத்துக்கும் நிற்காமல் போகுது, வயிற்று போகுது, அந்த மாதிரி ஆகுதுங்க. அது சேரலை பயவலிக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் செட் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கட்டினதே கிடையாது. இப்போ இந்த ஒரு வருஷம் கிட்ட தான் கட்டுறேன். ஒருவேளை அப்படியே கூட இருக்கலாம், பார்ப்போம். போக அடுத்த வருஷம் தெரிஞ்சிடும். வட்டச்சையில் வந்துட்டு முறை வரி குதிரை என்னாச்சு? நல்லா தராண்டி வந்த யாத்த குதிரை வரி கால் எங்கிட்ட முள்ளை குத்து விட்டா இன்னும் முள்ளைக்கானா இப்படி கால் நொன்ற மாதிரி தெரியும், ஆனால் முள் இருக்காதுங்க. இது காலை தண்ணி ஊற்றி தான் கழுவி பார்க்கணுங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் நல்லாத்தான் வர்றீங்க, வரும்போது எல்லாமே இந்த ஒரு சைடு வாங்குறீங்களே யாத்தை முள் இருக்குங்க. 2 பேரும் அடித்து முடிச்சு ஏறி அந்த இருக்கிற பச்சையெல்லாம் காலி பண்ணிடுங்க. நல்லா தூதுவளை அது ஒன்றா பின்னி கிடக்கு. அவ்வளோ சொல்ல தேவையில்லை, அவள் எங்கிட்டு பூந்துருவா. பயவுள்ள இவ தான் என்னன்னு தெரியல, ஏற மாட்டா அப்படி நிற்கிறா. கொஞ்சம் ஏறி இப்போ ஹைட்டுக்கு அது ஒரு மிதிச்சானா பயவுள்ள காலி பண்ணிடுவா. சரசே மேலே மட்டும் ஏறி நின்றுது. நீ பாட்டுக்கு மக கணக்கான அவனால் மேலே ஏறிடுவாங்க. மேலே ஏறி நல்லா தின்றுவா. எனக்கு இப்போ மகன்ட்டு நான் வருது. இன்றைக்கி யார் நம்ம மெடிக்கல் லீவ் போட்டிருக்காண்டா, நம்ம டைனோசரோட பேரன் அவன் எழுவி நெத்தை கொஞ்சம் இதாக இருந்தான். பயவுள்ள வீட்டில் இருக்கட்டும். அது போக நம்ம எலி அவன் இன்றைக்கி லீவ் கொடுத்துருக்கா. அவளுக்கு பொதுவாக நம்ம மோனிக்கா அன்றைக்கி மேட்சில் கொண்டா தெனாவட்டை எப்பயும் போல் இருக்கா. ஸ்கைப்பால் கூட்டுக்கு வந்தாச்சு பயவுள்ளையே. அங்கே இருக்கிறது பனம்பரம் எலி. அது போக நம்ம இவங்க 2 பேர் இருக்காங்க. என்றைக்குமே தலைவே வரமாட்டாப்புல. இன்றைக்கி என்னமோ வராப்புல ராகுலே என்ன பாஸ் விழா எங்கே தள்ளி போயிட்டுனே, எங்கடா வர நில்றா ஓனரே அப்படின்னுவேன். பயவில் வாய்ஸ் வந்து செம்பரி ஆடு வாய்ஸ் கை போச்சு. பயவில் வீட்டில் இவனுக்கு பேர் பட்ட பேர் செம்பரி ஆடுன்னு. என்னடா நீ ரிக்கி பாண்டி வாய்ஸ் ஒரே மாதிரி தான்டா இருக்கீங்க. எதுக்குடா அழுகாரா எடுத்துருந்த தரேன்டா. ஆடுகளுக்கு தான் கண் அப்படியே பொங்குதுங்க. வெந்தயத்தை அரைச்சி கொஞ்சம் ஊற்றி விட்டு அந்த சூடு கொஞ்சம் சரியாக போகும். இன்றைக்கி மழை வெஞ்சிருக்கலாம், இன்றைக்கி ஒரு மழை வெஞ்சானா சரியாக போகும். என்னடா ராகுலே நல்லா காது கேட்குது, பாசமாயிட்டான்டா. வரவங்கெல்லாம் பாசமாக இருக்காங்க. ஸ்கைபால் எப்படியே நேற்று வீட்டில் லீவ் வந்து ஜாலியாக இருந்துருப்பா. பயவுள்ள காலத்தி விட்டானே வீட்டுக்குள்ளே ஓடி போய் நின்றுக்கிறா. நம்ம நல்லா தூங்கிடணும்னு நினச்சிட்டா. இன்றைக்கி ஒரு நாள் வா பயவுள்ள பாப்பா ரெஸ்ட்டு கொடுத்து வருவோம். மழை எப்படியும் குறைஞ்ச பின்னாடி பயவில் மேட்சலுக்கு வரணும். இப்படி நிறைய மாதம் ஆகிட்டாளா அவளை ரொம்ப மேட்சலுக்கு கூட்டு வரோம். நாங்கள் வீட்டிலே இருக்குங்க, அதே நல்லதுங்க. நான் பண்ணுனே அம்மா என்ன செய்ய அம்மா உன்னோட மூத்த பொம்பளை பிள்ளை இந்த இருக்கா ஒரு பழுன்னு. இப்போ தான் பூத்த பொம்பளை பிள்ளை. இப்போ கூட 3 பேர் பிறந்தா இறந்துட்டா. இப்போ ஒருத்தி தான் இருக்கா. அதே மாதிரினா தெரியல, 3 குட்டி நீ போட்ட நான் 1 தான் இருக்குது. மீதி 2 எல்லாம் எப்படியோ இறந்துரு. வேறு அது போக இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த குச்சி வாட்டர் கேனு யாருன்னே தெரிலங்க, அப்படியே நிற்கிதுங்க. இந்த வாட்டர் கேனு கூட இன்னும் யாரும் எடுக்கவே தெரியல. அன்றைக்கி அந்த மழையோடு வந்தது தான். ஸ்கைபாலே பார்த்துக்க பழுனே. நிறையா களவாணி பசங்க நிறையா அதிகமாகிட்டாங்க. உஷாராக இருக்கணும். வருங்க நல்லா பத்தெல்லாம் போட்டிருக்காங்க. முடியவா நம்ம போய் ஓட பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தண்ணி என்ன இருக்கும். வா இருந்தாலும் போய் அங்கிட்டு ரவுண்டு போயிட்டு வருவோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு வருவோம். அங்கிட்ட எப்படி தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லை நம்ம போக முடியுமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு தண்ணி வருதுன்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். கருப்பசாமி பிளாக் சாமி வாடா, எல்லாத்தையும் கூட்டுக்கு வாடா. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம்டா. வாடா மாதிரி அப்படி அசையாம மாறியாம் பாரு. காது கேட்குதாடா இல்லை பிளாக் சாமி நடைய பாரு.
என்னடா வித்தியாசம் நடக்கிற? வாங்க வாங்க ஓடியா ஓடியா இந்தா வாடா மொழிப்பையில கரடி வா கூட்டி வா ஸ்கைபாலே மாயக்கா மைக் செட் மாயக்கா கருவச்சி காய்ஸ் வாடா பூச்சிமோனே வாடா இதெல்லாம் வேணாண்டா அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் ரவுண்டு போயிட்டு வருவோம். நடா கரடி நட அடி 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 பூந்து கட்டு விட்டுறாத பரவாயில்ல. இந்த சின்ன மரத்தில் இம்புட்டு இருக்கா பாருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க அம்புட்டு நெத்து கடத்திருக்கு என்கிட்ட காற்றுக்கு விழுந்துருக்கு அடிச்சு காய் ஒன்று கரிச்சு முடிச்சு மைக் செட்டு மாயக்கா அவனுக்கு கிடைக்கலையா நட்டு சொல்லி வாரு முந்திட்டா வாரு ஹத்தே தூக்கம் நின்றுக்கிட்டே தூங்குறியாடி முழுக்க முடியா ஆஹா பட்டுக்குச்சு பயவிலைக்கு முழுகிட்டே நினைக்கிறேன் என்கிட்ட பரவாயில்ல சிலது பட்டுக்குறங்க ரொம்ப காயாக இருந்தா தின்னுங்க நண்டே கோர் நெத்தி போட்டு போங்கண்ணா உள்ளே பிடிச்சி என்னமோ மோதிரத்தை காணது கணக்கா தேடி இருக்கானே விடு சண்டை ஓடாமல் தின்னுங்க வாங்க அந்த பக்கம் போயிட்டு வருவோம். வரேன் என்னை தள்ளி விட்டு போகிறாங்க சரியான முள்ளுங்க இதுக்குள்ளே ஆனால் நல்லா சூப்பரு கெராவாக இருக்குங்க நல்லா பசங்க கடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது. என்ன கொஞ்சம் நீங்களே பாருங்கள் புதரு எதில் மிதிக்கிறமே தெரியாதுங்க பாருங்க இந்த அளவுக்கு இதாக இருக்கா பஞ்சு மத்த கணக்காக இருக்கா இதெல்லாம் அதிகமாக சாரப்பாம்பு இருக்குங்க சாராக பார்த்து மிதிக்கணுங்க இல்லாட்டி குச்சியை வச்சு அப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும் அதை இல்லாட்டினா கொஞ்சம் அசந்தான் பார்த்து தான் இதில் தாங்க நிறையா கிடச்சி தும்புறாங்க புழு இருக்கான்னு தெரில ஏடா இந்த தும்புறீங்க கருக்கு முறு தின்றாங்க எல்லாம் காய் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு தொண்டையில் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக வந்துடும் அடிச்சு காலி வந்துட்டான் இப்போ பரவாயில்ல கருக்கு முறை சிலுக்கே உனக்கு கிடைக்கலையா வாரு திண்டு அவ்வளோதாங்க தாக்கடிச்சிட்டாங்களா அப்படியே திண்டோடனே அந்த வாரு உப்பருக்கு பிடிச்சி வாட்டு வாங்கி விட்டு நிலுக்குவா அம்மிக்கு போயிடா பயவுள்ள யார் அது நம்ம நெத்தி போட்டு மகளா அடிச்சு யாரும் அங்கிட்டாரு திருசாமானே இங்கே போரு அகத்து உள்ள புதரா இருக்காங்க அவ்வளோதான் என்ன கண்ணிக்குட்டி மாதிரி உனக்கு கிடைக்கலையா ஆத்தே அது கூட இப்படி ஒரு சண்டை போட்டு இப்படி திட்டுறாங்க வித்தியா வாங்கடா அவ்வளோதான்டா கிளம்புவோம் பாதி பேரில் கரையை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கடிங்கடா வந்ததுக்கு 2 நெத்து திண்ட கரையை கடிக்க சீக்கிரம் வரும் நம்புறோம் ஒவ்வொரு ஆடு 3 நெத்து திண்டாலே கொஞ்சம் போதும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி கடிக்கிறாங்க பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு 4-5 நெத்து தான் ஒரு ஆடு அவ்வளோ தின்றுருக்கும் திண்டோடனே அந்த துவப்பு கடிக்கிறாங்க இப்படி திண்டா கொஞ்சம் சீக்கிரம் வரும் நம்மளும் சட்டு போட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் கடைசி வரைக்கும் 6 மணி நேரம் இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை ஆடுகள் எவ்வளோ சீக்கிரம் அவுத்தின அப்புறமா புல் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் வகுறோம்னே போய் ரெஸ்ட் எடுக்க விடணும் மழை காலத்தில் மட்டும் இந்த டயத்தில் நல்லா பிஸ்டர் கூடி இந்த கோவலம் கூடி நல்லா கொடியெலாம் திங்க விட்டோம்ச்சுக்க அப்படியே சீக்கிரம் நல்லா ஆடுகள் வகுறணும் பால் நல்லா ஊறுங்க என்ன என்றைக்கும் நெத்து சீசனில் இந்த மாதிரி பச்சையில் பார்க்க முடியாதுங்க நெத்து வந்தால் இது வந்தால் அது இருக்காது மழை காலத்தில் கோவலம் கொடி இதெல்லாம் இருக்கும் நெத்து இருக்காது நெத்து வெயில் காலத்தில் இருக்கும் எல்லாருக்கும் உப்பு இருக்குண்டா உனக்கு இந்த மஞ்சள் தேலை தான் சைடிஷா அந்த நெத்து தின்றதுக்கு அதுக்கு என்கிட்ட எக்க போட்டு வளைச்சிட்ட பயம் இல்லை மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தால் அடிச்சு காலி வந்துட்டுவாளுங்க எனக்கு தெரிஞ்சு மற்ற பசங்களை கூப்பிட்டு வந்தால் கொஞ்சமாக திங்க விடலாங்க நல்லா முத்து நாளை தங்க இருக்குது வாடா கும்பா இங்கே வர்றா டேஸ்ட் பாடுறா திங்கலாமல் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பாடுறா நீ தான் டெஸ்ட்டு என்னடா மாட்டேன் நெஸ்கே பாரு அப்படி தின்றான்டா ஏத்தே நல்லா தாண்டா இருக்குது எழுத்துருமா இடியா ஓடியா நண்டு இங்கே வர நண்டு எப்படி நண்டு வத்தியா அவன் எக்கு போட்டு இப்படி மேலே ஏறிக்கிட்டான் பய உள்ள நடு வளைக்க முடியாத இதாக போச்சு வளைச்சா பய உள்ள நல்லா திம்பாங்க நாய் வருதுங்க அந்த புதா அந்த நாய் தாங்க அன்றைக்கி நம்ம கொம்பனை காலை கடிக்க வந்தது எனக்கு காட்டுறேன் தனியாக போயிடுச்சு மாடுகள் எல்லாம் கவனத்தில் மேய்கிற கவனத்தில் இருக்கேன் இந்த புகுதா ஒரு செவலை நாய் அதுப்போ அங்கிட்டு ஒரு நாய் போதா மொத்தம் 3 நாய் இதாங்க அது அன்றைக்கி கடிக்க வந்தது கொஞ்சம் அசந்தான் கடிச்சிருங்க ஏய் இப்படி சின்ன வலிச்சு எந்திரிச்சிட்டா ஆத்தே இட்டடா அது சின்ன வலிச்சு இந்த வரேன் ஓடுங்க அப்படியா சின்ன வலிச்சு ஆத்தே வரபோதுரே திரும்பிட்டா நான் இருக்கேடி அதுக்குள்ளே பாய்ந்து கொடியாடுறா ஆத்தே நீ பெரிய வீரன் நினச்சே இப்படி ஓடியாடுற இங்கே போய் யாத்தே இந்த ஆளை விட்டுருக்கா ஒடியாந்து தரேன்டா அது போயிடுச்சு அங்கிட்டு கொஞ்சம் அசந்தமிச்சுக்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க கண்டிப்பாக சின்ன குட்டிகள் தான் ரெட்டியாக தாக்கும் இதெல்லாம் மொசை வாட்டிக்கு வர்றது அதாவது முயல் வாட்டிக்கு 3 நாய் சேர்ந்து ஒன்று பிடிச்சிரும் ஒன்று விட்டுரும் அப்படியே வரும் சின்னலாட்டி பண்ணியை சும்மா விரட்டிக்கிட்டே தெரியும் பண்ணியை பிடிக்க முடியாது சும்மா விரட்டிக்கிட்டே தெரியும் அந்த கேப்பில் அப்படியாவது வெள்ளாடு செம்புரெல்லாம் ஜெக்குச்சுன்னா கைமாதாங்க அதுக்கு தான் நம்ம கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்க்குற மாதிரியே தெரிய வேண்டியதாக கூடவே தெரியணும் இது ஒன்று தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் டஃப்பு என்ன வச்சே யாத்தே இந்த ஓட்ட முடியாது உசுரை கையில் கொடுத்துக்கிட்டு ஒன்று வேடா உசுறு தாட்டா வைக்க முடியும் ஓம்ப ஓடியாடுற ஒரு வச்சக்கன்னு மாறாமல் பார்க்குற அவர் இங்கிட்டு தான் நான் போயிருக்கோம் ஒரு வேளை அங்கிட்டு போயிருக்கோமோ இல்லை இங்கிட்டு போயிருக்கோம் இல்லை அங்கிட்டு போனால் இங்கிட்டு வந்துருக்கோம் அவள் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கா ஓம் ஜெய் நீ முன்னாடி போகாத ஓம் ஜெய் உன்னை பார்த்து வருவாங்க ஜெசிகா நீ என்றைக்கு உங்கள் அக்கா கிரேசி அக்கா தான் வர்றா நீ என்றைக்கு வரல உனக்கு வரு என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு அண்ணே அப்படி தின்னு நான் கலந்து வாங்கிட்டு வா ஈரத்துக்குள்ள நிற்காத இங்கிட்டு வாங்கிட்டு வா இங்கே நான் போட்டோம்னா வந்து நீ வாடு தின்னு நீ வாடுக்கு என்ன முள் இருக்குது பார்த்து தின்னு நீ வாடு திண்டு தொக்கை விழுந்துடாமல் அடித்து முடிச்சு நல்லா தின்னு அப்பப்போ திண்டு இவ்வளோ சின்ன குட்டிங்க இப்போ தான் லைட்டாக இறக்க தெரியுது அவள் கூட கிரேசி அக்கா கூட கொஞ்சம் வகுறதா இருக்குது இப்போ மொத்தம் நல்லா தண்ணியும் குடிக்க மாட்டான் ஒன்றும் குடிக்க மாட்டேன் இப்போல்லாம் என்றைக்கு தேர போகிறாலும் தெரில நேற்று மாதிரியே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம மக்காச்சோளம் தட்டை அறுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அறுத்துருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம கேப்டன்ஸ் கைப்பால் வந்திருக்காங்க கொஞ்சம் சேர்த்து அவள் கொஞ்சம் நல்லா திம்பா அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்து அறுத்தால் தான் நல்லா முடிஞ்சளவு கடிக்காமல் நல்லா சாப்பிடுங்க தட்டை அதிகமாக கடிக்காது அந்த சோயை கடிக்க நமக்கு சோயை கடித்தாலே போதும் ஏன்னா பச்சை தட்டை கொஞ்சம் இளம்
அதனால் கொஞ்சம் பச்சை காட்டுறது இந்த டயத்தில் நல்லது. அந்தளவுக்கு புழுவெலாம் வராதுங்க. ஏன்னா அந்த தட்டை சேர்த்துக்கிறோம். சாயந்தர நேரம் தான் நான் போடுறோம், நல்லா வாடை விட்டு போடுறோம். அந்த வெயிலுக்கெலாம் அறுத்து காய போட்டுருவோம். அப்படியே மேட்சை பசியில் வெம்ம ஓடி போய் தின்னுவாங்க. மிச்சம் மீறி அந்த கடை மாடு வந்து சாப்பிட்டுக்கிறோம். எங்கிட்ட வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி தான். நேற்று நம்ம கரடி நல்லா மக்காச்சோள தட்டை நல்லா தின்ட்டா. என்ன ஏன் யாத்த கரடி நெத்து உனக்கு கொடுத்தல இன்றைக்கி எம்புட்டு நெத்து தின்ற மனசார தின்ற பரவாயில்ல. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு இதாக இருக்குங்க. இவசனா கன்ஃபார்ம் என்ன கரடியை பார்த்து தள்ளி நின்றுக்க முட்டிப்பிடுவாங்க. உங்களது ஒரு பெரிய 3 உருப்படிங்க தனியாக நிற்கிது. மற்றதெல்லாம் கரெக்டாக பிரிஞ்சிச்சு. 2 பாக்கையில் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் 2மே ட்வின்ஸ், அக்கா தங்கச்சி. இதில் எது அக்காண்டா இது அக்கா நினைக்கிறேன், இது ட்வின், இது தங்கச்சி. 2 ட்வின்ஸுங்க. ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம தென்னாவட்டு மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கலர் மட்டும் கருநீளம், சுத்த கருப்பு கிடையாது, நீளமும் கிடையாது, கருநீளம் 2 ஒரே மாதிரியாக இருக்கா. எப்படி உரிச்சு வச்ச மாதிரி ஒரே ஹைட்டு இதாக பாருங்க. எப்படி கரெக்டாக இருக்கா. திரும்ப நீங்கள் அவங்க உங்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது. அப்புறம் விட்டுட்டிங்கன்னா அப்படித்தான். நீங்கள் வேறு பக்கம் போகணும், நான் வேறு பக்கம் போகணும். கூப்பிட்றாங்க ஒரு ஓடு 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 ஓடு. ஒன்று மட்டும் போக மாட்டேனுது எங்கே நின்றுக்கிட்டு. நானும் பற்றி பார்க்குறேன். மற்றதெல்லாம் ஓடி போயிடுச்சு. அதனால மேயர் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க பையன் உள்ள அதான் கத்தி போயிடுச்சுங்க. ஓடு ஓடு ஓடு. எப்படியோ கூட்டத்தை பார்த்துச்சு. தனியாக வந்தால் கத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கணும். என்ன நீங்கள் வருவீங்க பார்த்தா ஒரு கொக்கு படையை கூட்டுக்கு வரீங்க. ஊமிச்சை என்ன ஒரு கொக்கு படையை வருங்க சண்டை விடுவீங்க. ஹா பாருங்க எம்புட்டு கொக்கு இருக்கிற உண்ணிலாம் பிறகு தள்ளிடுச்சுங்க. நல்லா உண்ணியில் மேயும்போது பிறக்குனா நல்லது. அதுவும் நல்லதான். நமக்கு ஆடுகளுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீயாக இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் எம்புட்டு கொக்கு இருக்குன்னு. யாத்தை எம்புட்டு பரவாயில்லையே. ஆனால் என்ன உண்ணி பிடிக்குதா என்னன்னு தெரில. எது அதிகமாக இருக்கிற ஆடுகள், இந்த முடி பெருத்த ஆடுகள் இருக்கும்ல, அதில் தாங்க உண்ணி நிறையா இருக்கும். பாருங்கள் எம்புட்டு இருக்கு. ஒரு கருவச்சின்னா கொக்கை வட்டி தெரியா. எம்புட்டு கொக்கு ஒரு அரை மணி நேரம் மேய்ச்சிருந்துச்சுக்க. நம்ம ஆட்டுக்கூட நல்லா இருக்கிற ஆடு உண்ணி பேனு எல்லாத்தையும் பிறகு தள்ளிடும். வாங்க போகலாம். ஒரு வழியாக நம்ம பழுனோட காலில் முள் எடுத்தாச்சுங்க. எடுக்கவே விட மாட்டேன்ட்டா. பயவில் எவ்வளோ பெரிய நல்ல முள் தெரியாதான் முள் தான் இருந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சலம் எதுவுமே இல்லைங்க. நேர்குளம்பால் அடிச்சு விட்டோம்னா சூப்பராக சரியாயிடும். மோனிக்கா இன்னும் சிலுக்கு இன்னும் ரெடியாக இருக்கீங்க. போமா மக்காச்சோளம் திங்க ரெடியாக இருக்காளுங்க. சரி நண்பர்களே, நான் மூட்டை முடிச்ச காட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த காணொலி இதோடு நிப்பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டோம் சந்தாதாராங்க லைக்காக போட்டுக்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கவா ரெடியாக இருக்காங்க. வரு ஓகேவா வரு. எப்படா வருவோம் ஓனரு சின்ன வலிச்சே ரெடியாக இருக்கீங்கடா. வாடா கிளம்ப உண்டு. சரசே போகலாமா? சரி பிள்ளை வரட்டா பாப்பமா வரட்டா.